ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இந்த வெயில் காலத்தில் பாடி ஹீட்டை குறைச்சி ப்ரெக்னென்சி எப்படி பிளான் பண்ணலான்றது தான். ஏன்னா நார்மலாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணாலுமே வெயில் காலத்தில் கொஞ்சம் நிற்கிறதுக்கு சிரமமாகவே இருக்கும். எதனாலனா பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். பாடி ஹீட் அதிகமாக இருக்கப்ப ஜென்ஸுக்கு வந்து ஸ்பேம் கூட வந்து சீக்கிரம் லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா வந்து குவாலிட்டி இல்லாமையும் இருக்கலாம். ஏன்னா பாடி ஹீட் அதிகமாக இருந்தாலே அது சரியான ஷேப் இருக்காது. ஸோ அதுக்காக பாடி ஹீட்டை குறைச்சி எப்படி ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணி என்னோடய பர்சனல் நம்பர் வாங்கிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னா நம்ம சேனலில் கிளிக் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டை அவைலபிள். அதை பார்க்குறப்ப உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆள் மனசுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. ஸோ சப்கான்ஷியஸ் பவர்னு சொல்லுவாங்க. நம்ம எது நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரம் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நம்ம சேனலில் ப்ரெக்னன்சிக்கான மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும்னாலுமே அந்த ஹெட்டிங்கை போட்டு பக்கத்தில் புகுந்த வீடுன்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோ வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் தண்ணி எந்தளவு நல்லா குடிக்கிறோமோ அந்தளவு ரொம்ப நல்லது. குறைஞ்சது ஒரு 2 to 3 லிட்டராவது வந்து நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இருக்க வெயிலுக்கு கண்டிப்பாக குடிக்கலாம். அதே போல் ஏசியில் இருக்கீங்கனாலுமே இப்போ நம்ம சிஸ்டம் வைஸ் ஒர்க் பண்ணுறப்ப ஏசி ரூமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஏசி ரூமு பாடி வந்து அந்தளவு ஹீட் ஆகாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஸோ நம்ம ஏசி தான் வந்து சொல்லப்போனால் ஹீட்டே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஹீட்டுன்னு சொல்லுவோம். அது எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. நார்மலாக வந்து என்ன செய்வோம், நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வெயிலாக இருக்குது, ஜில் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியை குடிப்போம். அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி குடித்தா பிம்பிள்ஸ் வரும், ஹாட் பபிள்ஸ் வரும். ஸோ அது வந்து ஹீட்டு தான். பானை தண்ணி தான் நம்மளுக்கு குளிர்ச்சி. அதனால் அதே போல் தான் வந்து நீங்கள் ஏசி வந்து குளிர்ச்சின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. அதுவும் பாடி ஹீட்டு தான். உட்காந்தே இருக்கிறதும் ஹீட்டு தான். கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பெரிய நெல்லிக்காய் டெய்லி ஒவ்வொன்று கட்டாயம் எடுத்துக்கோங்க. பிஃபோர் ஓவலேஷன் ஆஃப்டர் ஓவலேஷன் எல்லாத்தையுமே சரி, பெரிய நெல்லிக்காய் டெய்லி ஒவ்வொன்று, அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமான ஒரு டிப்ஸு என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸு. ஸோ சியா சீட்ஸை வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில் போட்டிங்கன்னா ஒரு 1/2 hour ஊறினதுக்கு அப்புறமேலு தண்ணியை நீங்கள் ரெகுலராக குடிக்க அந்த சியா சீட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முழுங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள் பாடி வந்து எந்த நேரமும் வந்து இந்த கூலிங்காகவே பாடியை மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரெமெடிஸு. எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கான ரெமெடிஸு. ஸோ சியா சீட்ஸு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லானது. ஸோ இப்போ சியா சீட்ஸை நீங்கள் பாலில் போட்டு கூட ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் ஒரு 11 o'clock போல் பாலில் ஊற வச்சு ஒரு 1/2 hour கழித்து கூட சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சியா சீட்ஸ் வந்து நம்ம பாடி ஹீட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஓவுலேஷன் எக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, அதோட ஷேப்பு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஸ்பேமோட ஷேப்பும் எக்கோட சைஸும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ஸும் குடிக்கலாம், லேடிஸும் குடிக்கலாம். இந்த வீடியோவே போத்து தான். ஸோ 2 பேருமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர்மெலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, ஒரு நீர்ச்சத்து நிறைந்த ஒரு ஃப்ரூட்டு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய், வாட்டர்மெலனே எடுத்துக்கோங்க. சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க. ஃப்ரிட்ஜ் வாட்டரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பானை தண்ணியாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ரொம்ப ஏசிலே இருக்குது, இதனாலலாம் வந்து பாடி ஹீட் ரொம்ப ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து
உங்களுக்கு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள் போதும். ரொம்பலாம் வேணாம். மெடிடேஷன் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட ஒரு ஸ்வீட்னஸ் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு வேணுமோ, இப்போ பேபி வேணும், சீக்கிரம் கன்சீவ் ஆகணும், இந்த மாதமே கன்சீவ் ஆகணும்னு நினச்சி மெடிடேஷன் ஒரு 5 மினிட்ஸ் டெய்லியும் 2 பேருமே பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அதே போல் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.